நல்லோர் இணக்கம் நாளும் வளர்ந்திட எதிர்க்கட்சி சொந்தக்கார அனைவருக்கும் வணக்கங்க. இன்று 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கும் அண்ணாமலை விவகாரத்தை பற்றி பார்ப்போம். இணைந்திருப்போம் எதிர்க்கட்சியுடன். எதிர்க்கட்சிகளால் எதிர்க்கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். எதிர்க்கட்சி இருக்கான்ல. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியில் டம்மியாக்கப்பட்டார் என்ற செய்திதான் கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இதுக்கு என்ன காரணம் என்றால், இது இடி ரைடை பற்றி தான் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியை பேசாமல் இருக்கத்தான் பல சேனல்கள் கட்டிங் வாங்கி கொண்டு அண்ணாமலை செய்தியை 2 நாட்களாக விவாதிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் 2 நாட்களாக தொடரும். அண்ணாமலை தம்மையாக்கப்பட்டாரா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரா என்பது ஒரு சில நாட்களில் தெரிய வரும். ஆனால் அதற்குள் அண்ணாமலைக்கு அடுத்த தலைமுறையான தம்பிகளும் தங்கைகளும் 10th +1 படிக்கும் மாணவர்களுக்கு ஓட்டு வரும்போது அண்ணாமலைக்கு கண்டிப்பாக அவர்கள் போடுவார்கள். இதே வாக்கு வங்கு அடுத்த தலைமுறையான வாக்கு வங்கு தற்போது இருக்கும் தலைவர்களுக்கு கிடைக்குமா என்பது நீங்கள் யோசிக்க வேண்டும். அதை விட்டு அண்ணாமலை டம்மியாயாச்சு, அண்ணாமலை கட்சி விட்டு நீக்கிடுவாங்க, இப்படி பேசிட்டு இருப்பதெல்லாம் அண்ணாமலைக்கு செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் 4% இருந்த வாக்கு வங்கியை இன்று 11% தமிழ்நாட்டுக்குள் பரப்பியவர் அண்ணாமலை தான். அவருக்கு செல்வாக்கு இல்லை என்றால், அவருக்கு வாக்கு வங்கி இல்லை என்றால் பிஜேபி கட்சியை விட்டு நீக்க வேண்டியதானே. கட்சியை நீக்காமல் வைத்திருக்கிறார்கள். மேலும் அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படி இப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. அதெல்லாம் உண்மை இல்லை. ஒரு சில நாட்களில் தான் அண்ணாமலையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று எதிர்க்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல.